அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும், வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்தே வரோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இன்றைக்கி இப்போ வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு அரசு ஆணை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னா, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் மெம்பர்ஸ் இருக்குது, அதாவது செக்ரட்டரி, அதாவது சேர்மன், மெம்பர், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்னு இருக்காங்க. மொத்தம் 14 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மேக்ஸிமம் எல்லாமே ஒரு காலியாக தான் இருக்குது. ஸோ அங்கே உள்ள பதவிகளை ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணணும். அப்புறம் தான் அது ஒரு ப்ராப்பர் எல்லா வேலைகளும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ அந்த இதெல்லாம் ஃபில்லப் பண்ண கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய கமிட்டி மெம்பர்ஸை இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஒரு அரசு ஆணையை விட்டுருக்காங்க. இந்த அரசு ஆணையை வெளியிட்டது யார் அப்படின்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. இந்த அரசு ஆணை எண் 27, டேட்டு இன்றைக்கி 16/2/2024. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நம்மளுடைய தமிழ்நாடு கவர்னர் தான் இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய இது அவருக்கு இருக்குது. ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு இவங்களுடைய கீழே உள்ளவங்களை அவங்க அப்பாயின்ட் பண்ணுறாங்க 6 வருஷத்துக்கு. ஸோ 6 இயர்ஸுக்கு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க இந்த போர்ட் ஆஃப் கமிட்டி மெம்பராக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரு எம்பி சிவன் அருள் ஐஏஎஸ் ரிட்டையர்டு அவர். அடுத்து திரு ஆர் சரவணகுமார் ஐஆர்எஸ். அடுத்து டாக்டர் ஏ தவமணி எம்பிபிஎஸ் அவங்க. அடுத்து திருமதி உஷா சுகுமார் பிஏ எக்கனாமிக்ஸ். 5 பார்த்திங்கன்னா டாக்டர் ஆர் பிரேம்குமார் எம்எஃப்சி எம்பிஏ பிஜிடிஐபி பிடிஎம் பிஹெச்டி. இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இன்றைக்கி 6 இயர்ஸுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய மெம்பர்ஸாக இருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது இந்த மாதிரி இவங்க அடுத்து இந்த சேர்மனுக்கும் அவங்க சேர்மன் இன்னும் போடாமல் இருக்குது. அந்த போஸ்டிங்கை ஃபில் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் உள்ள எல்லா வேக்கண்ட்டும் ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒர்க்கு மிக விரைவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் இவங்களுடைய அனுபவம் மூலமாக இவங்களுடைய நாலேஜ் மூலமாக வெளியே வரும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த அங்கெல்லாம் அந்த போஸ்டிங்கெல்லாம் வேக்கண்ட்டாக இருந்தால் அந்த வேலைகளை எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வேலை ஸ்லோவாக இருக்கும். அந்த நடக்கக்கூடிய பணிகளும் ரொம்ப தொய்வாக இருக்கும். ஸோ எல்லா போஸ்டிங்கையும் ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒர்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் சேர்மன் தான் இன்னும் ஃபில்லப் பண்ணலை. ஆனால் மற்ற மெம்பர்ஸ்க்கு தான் ஃபில்லப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க மெம்பர்ஸு. ஸோ இப்போ ஒரு 4 பேர், இப்போ ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அடுத்து சேர்மனையும் ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அதை டிஎன்பிஎஸ்சியோடைய ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் நம்ம ப்ராப்பராக வாட்ச் பண்ணிட்டே இருப்போம், நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். உங்கள் எல்லாேருக்கும் அது சேரணும் அப்படின்னு தான். ஸோ நமக்கு எனக்கு எல்லா மேட்டருமே எனக்கு தெரியணும்னு இது இல்லை. ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நமக்கு எல்லாமே நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றிகளை தான் தெரிவிச்சுக்கிருவோம். தேங்க்யூ.